நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. நடப்பாண்டு அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன தகவலை வெளியிட்டிருக்கிறது? மீனவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் ஏதேனும் தற்போது கிடைத்திருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருந்து தற்போது விலகி இருப்பதாகவும் தற்போது வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை என்பது இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் அக்டோபர் 15ஆம் தேதி இந்த வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கியிருந்தது. இந்த ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் குறிப்பிட்டபடி தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கிறது. கடந்த ஆண்டு 15ஆம் தேதி அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை ஜனவரி 27ஆம் தேதியோடு நிறைவடைந்தது. கடந்த ஆண்டு மட்டும் பார்த்தோம் என்றால் 104 நாட்கள் நீடித்து அதிகபட்சமான வடகிழக்கு பருவமழை காலமாக அது பதிவாகி இருந்தது. இதற்கு முன்னதாக 2005 வடகிழக்கு பருவமழை 97 நாட்கள் நீடித்திருந்தது. அதிகபட்சமாக இருந்தது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தான் இந்த ஆண்டு பருவமழை எப்படியாக இருக்கும் என்பது தொடர்பாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இயல்பை காட்டிலும் கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்துல கடந்த 2024 வடகிழக்கு பருவமழை காலத்துல 58.9 சென்டிமீட்டர் மழை என்பது பெய்தது. இயல்பை விட அது 33% என்பது அதிகமாக இருந்து வந்தது. வடகிழக்கு பருவமழை காலத்துல மாநிலத்துடைய சராசரி மழைப்பொழிவு என்பது 44 சென்டிமீட்டராக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்துல இந்த வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமாக பெய்ய வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள்ல இயல்பை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டில் இயல்பை விட சற்றே குறைவாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள்ல மிக கனமழை வரையும், டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக தீபாவளி பண்டிகையான அக்டோபர் 20 மற்றும் 21ஆம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு தமிழகத்திற்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக வடகிழக்கு பருவமழை இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.